வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நாம வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த காணொளியில ஈழத்தோட சிங்களர்களை பத்தி பார்க்கலாம். ஈழத்தை அதாவது இலங்கையை பொறுத்தவரை தமிழர் மற்றும் சிங்களர் அப்படின்னு ரெண்டு இனங்கள் இருக்குது. தமிழர்கள் வடக்கு பகுதியிலையும் சிங்களர்கள் தெற்கு பகுதியிலையும் செறிவா இருக்காங்க. சிங்களவர்கள் தங்களுடைய வரலாறு அப்படின்னு மகாவம்சம் அப்படிங்கிற நூலை சொல்றாங்க. இந்த மகாவம்சம் நூல் பைபிள், குரான், மகாபாரதம், ராமாயணம் போன்ற புனைவுகளால எழுதப்பட்ட நூலாகவே இருக்குது. சிங்களர்களோட வரலாற்று நூலான இந்த மகாவம்சம் சிங்கள மொழியில எழுதப்படல, மாறா பாலி மொழியில எழுதப்பட்டிருக்கு. விஜயன் அப்படிங்கிற லாலா தேசத்து இளவரசன் ஒருத்தன் ஈழத்துல குடியேறியதன் மூலம் சிங்கள வம்சம் தோன்றினதா மகாவம்சம் சொல்லுது. லாலா தேசம் வங்காளம் மற்றும் ஒடிசாவுக்கு இடையில இருக்குது. சிங்கள விஜயனோட அப்பா சிங்கபாகு அப்படிங்கிறவன். இவனோட பிறப்பு பத்தி மகாவம்சம் சுவாரஸ்யமான கதை ஒன்ன சொல்லுது. அதாவது வங்காளத்தோட மன்னனுக்கும் கலிங்கத்தோட இளவரசிக்கும் பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு. இளவரசியா இருந்த அவ சாதாரண பெண்ணா வாழ நினைச்சு வங்காளத்திலிருந்து வெளியேறி லாலா தேசத்துக்கு போனா. போற வழியில சிங்கம் ஒண்ணு அவ மேல காதல் கொண்டு அவளை தன்னோட குகைக்கு கடத்திட்டு போயிட்டு, அங்க சிங்கத்துக்கும் இளவரசிக்கும் சிங்கபாகு மற்றும் சிங்க சீவலி அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க. இளைஞனானதுக்கு அப்புறம் சிங்கபாகு காட்டை விட்டு வெளியேறி லாலா தேசத்துக்கு போனான். இந்த காலகட்டத்துல சிங்கபாகுவோட தந்தையான சிங்கம் லாலா தேசத்துக்குள்ள நுழைஞ்சி மக்களை அச்சுறுத்திச்சு. கடுப்பான லாலா தேச மன்னன் சிங்கத்தை கொல்பவங்களுக்கு பரிசு தருவதா சொன்னான். சிங்கபாகு தன்னோட தந்தையான சிங்கத்தை கொன்னுட்டு பரிசா லாலா தேசத்தை கேட்டு வாங்கிட்டான். இதுக்கப்புறம் சிங்கபாகு தன்னோட தங்க சிங்கசீவலிய திருமணம் செஞ்சுக்கிட்டு நாட்டை விட்டு வெளியேறி சிங்கபுரம் அப்படிங்கிற புதிய ராஜ்யத்தை உண்டாக்கி அதோட மன்னனானான். சிங்கபாகுவுக்கும் சிங்கசீவலிக்கும் 16 ஜோடி இரட்டையர்கள் பிறந்தாங்க. அவங்கள மூத்தவன் சிங்கள விஜயன். அவன் சிங்கபுரத்தோட பட்டத்திற்குரிய இளவரசனா இருந்தான். விஜயன் மற்றும் அவனோட நண்பர்கள் சிங்கபுரத்து மக்களுக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் ஏகப்பட்ட முறை அரசனான சிங்கபாகு கிட்ட முறையிட்டாங்க. அரசனும் விஜயனை பல முறை கண்டிச்சான். ஆனா அவன் தவற திருத்தின மாதிரி தெரியல. தொடர்ச்சியா மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்தான். கோபமடைஞ்ச மக்கள் விஜயனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சிங்கபாகு கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. கடுப்பான சிங்கபாகு விஜயன் மற்றும் அவனோட 700 நண்பர்களை அரைவட்ட முட்டையடிச்சு ஒரு கப்பல்லையும் அவங்களோட மனைவி மற்றும் மக்களை இன்னொரு கப்பல்லையும் ஏத்தி நாடு கடத்தினான். பல தீவுகளுக்கு போன கப்பல் கடைசியா கிமு 543ல ஈழத்தீவுக்கு வந்துச்சு. கப்பல்ல இருந்து இறங்கின விஜயன் தீவுல மனிதர்கள் குடியேற்றம் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வருமாறு தன்னோட தோழர்களை அனுப்பினான். பல மணி நேரம் ஆகியும் நண்பர்கள் திரும்பி வராதால விஜயன் அவங்கள தேடி போனான். நீண்ட தூரம் பயணிச்சதுக்கு அப்புறம் விஜயன் ஒரு மரத்தடியில பெண் ஒருத்திய பார்த்தான். அவ பேரு குவேணி. இயற்கை குலத்தை சேர்ந்தவா. குவேணி மேல காதல் கொண்ட விஜயன் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டான். மேலும் இயக்கர் குல மக்களை கொன்னுட்டு தன்னோட குடியேற்றங்களை தீவுல ஏற்படுத்தினான். விஜயனோட நண்பர்கள் தீவுல பல்வேறு புதிய நகரங்களையும் கிராமங்களையும் உண்டாக்கி அதுக்கு மன்னனாகுமாறு விஜயன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அவன் தான் ஒரு இளவரசியை தான் திருமணம் செஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் அரசனா பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்தான். இதை கேட்ட அவனோட நண்பர்கள் பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரை மன்னனுக்கு முத்துக்கள், தங்க ஆபரணங்கள் முதலியவற்றை பரிசா கொடுத்து தங்கள் மன்னனான விஜயனுக்கு இளவரசிய மணமுடிச்சு வைக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. விஜயன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதால தன்னோட மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க பாண்டியன் சம்மதிச்சான். மேலும் விஜயனோட நண்பர்களுக்கும் பாண்டிய நாட்டு மகளிரை மணம் முடிக்க ஏற்பாடு செஞ்சான். பாண்டிய நாட்டுல இருந்து புதிய மனைவி கிடைச்ச உற்சாகத்துல விஜயன் தன்னோட முதல் மனைவியான குவேணிய கூப்பிட்டு, நான் பாண்டிய ராஜகுமாரிய மணக்க போறேன், என்னுடைய 2 குழந்தைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து போயிரு அப்படின்னு அவன் கூறினான். கடுப்பான குவேணி விஜயனை சபிச்சுட்டு தன்னோட குழந்தைகளோட லங்காபுரம் போயிட்டா. லங்காபுரத்துல
மீதி இருந்த இயக்கர்கள் விஜயனோட உளவாளி துரோகி என குவேணிய கொன்னாங்க. விஜயனுக்கும் குவேணிக்கும் பிறந்த ஜீவகத்த திகழ்ல 2 பேரையும் அங்கிருந்து மலைநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்க. பாண்டிய இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விஜயன் மன்னனா முடிச்சுட்டிக்கிட்டான். விஜயன் ஆண்ட பகுதி தம்பப்பண்ணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஈழத்துல தம்பப்பண்ணி தவிர்த்து நாகநாடு, உரோகணம் மற்றும் மலைநாடு அப்படின்னு பல்வேறு ராஜ்யங்களும் அமைஞ்சிருக்கு. தம்பப்பண்ணிய விஜயன் 38 வருஷம் ஆண்டான். கிமு 505ல அவன் வாரிசு இல்லாமலேயே இறந்தான். இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நீங்க நம்மோட வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.